இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டுடைய குரல் வழி. அந்த குரல் வழி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் வழியாக இருக்கிறது. அந்த குரல் வழியை கேட்க நாம் கடந்து வரலாம். நாகும் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 15வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். நாகும் முதல் அதிகாரம் 15வது வசனத்திலே அதை ஆண்டவர் தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவரின் கால்கள் எத்துணை அழகானவை, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். அருமையான வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். பாருங்கள், வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தியை அறிவிப்பவருடைய பாதங்கள் கால்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கின்ற பாதங்கள். இன்று நாம் எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கலாய் கடந்து வருகிற பொழுது இந்த வசன வார்த்தைகள் நமக்கு வாழ்வாய் அமையும். இது நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாத்தான் பிசாசை பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள். இல்லை, சாத்தான் அவன் திருடன். பாகில யோவானிலே 10 பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காவலாளிகளாய் கடந்து வருகிற போரோடு கூட வருகிற பொழுது அந்த திருடன் ஓடி போவான், அவனை அழித்து விடுவோம். இல்லைங்களா? எந்தனை கருத்து இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிற பொழுது, நமக்குள் இருக்கிற பொழுது அவனுடைய வல்லமையெல்லாம், பிசாசுடைய வல்லமையெல்லாம் அழித்து ஒழித்து விட முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது என்ன? அலைகளின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அலையின் பிசாசுடைய செயல்கள் எல்லாம் அழிக்கவே. இன்னைக்கு பிசாசுனால நோய், பிரச்சனை, கவலை, கண்ணீர், பலவிதமான நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையெல்லாம் அழித்து ஒழிக்கவே இறைமகன் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று 1 யோவான் 3:8 சொல்கிறது. அழகின் செயல்களை தொலைக்கவே மனிதன் வந்தான். நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், நற்செய்தி அறிவிப்புடைய பாதப்படிகள் என்று பார்த்தோம் அல்லவா? வெற்றி என்று பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை தேர்ந்து கொண்டார். அந்த சீடர்களை அவர் அனுப்புகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை பார்க்கணும். பிரியமானவர்களை, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது? லூக்காஸ் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறது? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. நற்செய்தி அறிவிக்கின்ற நான் சொல்லுகிற பொழுது, பிரதர் எல்லாருமே நற்செய்தி அறிவிக்க முடியுமா? இல்லை. நற்செய்தி இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி திருமுழுக்கு பெறுகிறவர்களுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் உண்டு. மார்க் நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது அதிலே கடைசி அதிகாரத்திலே அந்த 16ஆம் அதிகாரம் 14 ஆண்டவரை நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பட்டவர்களுக்கு இந்த அருவு அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்ன அருவு அடையாளங்கள்? அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், தீய ஆவிகளை ஓட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசை குறித்து எந்த பதியம் படுத்தவில்லை. ஏனெனில் தீய அந்த சாத்தானுடைய அழகின் செயல்களை தொலைக்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட நமக்குள் இருக்கிற பொழுது அந்த நிலைப்பாடெல்லாம் அவர்கள் போய்விடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ஒருவேளை நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் இந்த வசன வார்த்தை நமக்கு வாழ்வாய் ஆசீராய் கடந்து வரட்டும். அன்பின் ஆண்டவரே, அழகின் செயல்களை தொலைக்கவே நீர் வந்தீர்.
அழகின் செயல்களை தொலைக்கவே நீர் வந்தீர். இன்றும் எங்களுக்குள்ளாக நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அந்த அழகின் செயல்களை எல்லாம் அழித்து ஒழித்து பொழுதற்காகவே வந்தீர். எங்களுக்குள் இருக்கிறீர். இப்பொழுது நோயோடும் வியாதியோடும் இருக்கிற மக்களிலே ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, மரணத்தை வென்றவரும் சாத்தானை ஜெயித்தருமாய் ஜெய கிறிஸ்துவே, வெற்றி வெற்றி என்று முழங்கி ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய இறைவசன வார்த்தைகளை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பேய் பிசாசின் காரியங்களை வேதனைப்படுவர்களையும் விடுதலையாக்கி நாங்கள் நன்மை செய்து கொண்டே செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பண்படுத்தி பயன்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதய